நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் சுதாமூர்த்தி எழுதிய ஹவ் ஐ டாட் மை கிராண்ட் மதர் டு ரீட் அப்படின்ற லெசன் பற்றி பார்க்கலாம். சுதாமூர்த்தி ஆகஸ்ட் 19, 1950 கர்நாடகாவில் பிறந்தவங்க. அவங்க தான் அவங்க ஊரில் முதல்ல இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. பின்னாடி டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் வேலை பார்த்துருக்காங்க. அதன் பிறகு தான் இன்ஃபோசிஸ் நிறுவனரில் ஒருவரான நாராயணமூர்த்தியோடு திருமணம். அவங்க இன்றைக்கி இணையத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்காங்க. பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இணையத்தில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அறியப்படுறாங்க. இந்த கதை ஹவ் ஐ டாட் மை கிராண்ட் மதர் டு ரீட் அப்படின்ற இந்த ப்ரோஸ் பீஸ் 1962 அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோட நேரேஷன் தான் இது. அவங்க அவங்களோட பள்ளி நாட்களில் விடுமுறைகளின் போது அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. நார்த் கர்நாடகாவில் உள்ள ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்துக்கு செய்தித்தாள் ஒவ்வொரு நாளும் மதியம்தான் சேரும். வியாழக்கிழமை வர வேண்டிய வார இதழ் வெள்ளிக்கிழமை தான் சேரும். போக்குவரத்து வசதிகள் இல்லாத, எந்த தொலைத்தொடர்பு வசதிகளும் இல்லாத ஒரு கிராமம் அது. 1962 மொத்த இந்தியாவும் அப்படி தான் இருந்திருக்கும். கிராமம் அப்படின்றது இன்னும் தாமதமாக செய்திகள் சேரக்கூடிய இடமாக இருந்திருக்கும். அங்கே அந்த டைமில் அவங்க பாட்டிக்கு கதைகளை படித்து சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் திருவேணி அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளர் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்காங்க. அவங்க எழுதின ஒரு கதையை அவங்க பாட்டிக்கு இவங்க லீவில் அங்கே இருக்கும்போது தொடர்ந்து படித்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த கதைகள் படிக்கிறது அப்படின்றது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கல்ச்சராக இருந்திருக்கு. ஒரு இந்தியா சுதந்திரம் பெற்றதுலேருந்து இந்த கேபிள் டிவி அப்படின்ற ஒன்று வர்ற வரைக்கும் மக்கள் பொழுதுபோக்குக்காக கதைகளை படித்து தள்ளியிருக்காங்க, எழுதியும் தள்ளியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஆனந்த விகடன், குமுதம் மாதிரி மேகசின்ஸ் நிறைய இருந்திருக்கு. கல்கியே பொன்னியின் செல்வன் அப்படி தொடராகத்தான் எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகு தான் அந்த புத்தகங்களை பெரிய விற்பனை அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி சினிமாவாக வந்திருக்கு. ஸோ இந்த கதைகளை அவங்க பாட்டி விரும்பி கேட்குறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட கதை என்ன அப்படின்னா, திருவேணி அவர்கள் எழுதிய காசி யாத்ரா அப்படின்ற ஒரு கதை தொடர்ந்து ஒரு மேகசினில் வந்துட்டுருக்கு. குமரவீரா அப்படின்ற வார இதழ், விகடன் மாதிரி குமுதம் மாதிரி ஒரு வார இதழில் வந்துட்டுருக்கு. அதை இவங்க ஒவ்வொரு வாரமும் படித்து சொல்லிகிட்டு இருக்காங்க, லீவில் அங்கே இருக்கக்கூடிய சுதாமூர்த்தி. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு வயசானவங்க, அதாவது அவங்க பாட்டி போலவே இருக்கக்கூடியவங்க, அவங்க பாட்டி இமீடியட்டாக அந்த கதை கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம், அந்த கதையோட ப்ராட்டகானிஸ்ட் ஒரு வயதான பெண்மணி. அவங்களோட கடைசி ஆசை அவங்களுக்கு என்ன அப்படின்னா, காசிக்கு போகணும் அப்படின்றது. இந்தியாவில் ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் காசிக்கும் வாரணாசிக்கும் போகணும் அப்படின்றது ஒரு கடமையாக முன்வைக்கப்படுது இன்றைக்கி. அங்கே போயிட்டு வந்தால் அவங்களோட எல்லாமே தீர்ந்தது. அந்த பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பக்கெட் லிஸ்ட்டில் அதை டிக் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க அதை நோக்கி அந்த கதை பயணமாகிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டியோட ஆசைகள், அதுக்கான அவங்க திட்டங்கள், கனவுகள் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த நாவல் எப்படி முடியுது அப்படின்னா, அந்த பாட்டி அவங்க சேர்த்து வச்சுருந்த அவ்வளவு பணத்தையும் அந்த ஊரில் இருந்த ஒரு அனாதை பொண்ணோட திருமணத்துக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி முடியுது. ஒரு ப்ராக்ரஸிவான நாவல். அன்றைக்கி இந்தியாவே, ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்படி ப்ராக்ரஸிவாகத்தான் இருந்திருக்கும். ஒரு இடதுசாரி தன்மையுடைய லெஃப்ட் லீனிங் லிபரல் மைண்ட் செட்டாக தான் அதுதான் இன்றைக்கி பெரும்பாலும் எழுதப்பட்டிருக்கும். எல்லாத்துலேயுமே அது பாப்புலர் லிட்ரேச்சரோ இல்லை லிட்ரேச்சரோ சீரியஸ் லிட்ரேச்சரோ எதுவாக இருந்தாலும் ஒரு இடதுசாரி தன்மையும் ஒரு முற்போக்குத்தன்மையும் இருந்திருக்கும். ஸோ அந்த பாட்டி அதை விட லவ் தை நெய்பர், உன்னோட மனிதர்களுக்கு உதவுதான் அந்த கதை அப்படி முடிஞ்ச கதை. ஸோ இந்த கதையை படித்து சொல்லிகிட்டு இருந்த டைமில் இவங்க சுதாமூர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பக்கத்து ஊரில் ஒரு கல்யாணம். அங்கே இவங்க போகிறாங்க. பாட்டி அனுப்பி வைக்கிறாங்க அந்த கல்யாண வீட்டுக்கு. இப்போ குழந்தைகளை நம்ம ஒரு மணி நேரம் கூட இன்னொருத்தரை நம்பி விடக்கூடிய சூழல் இன்றைக்கி இல்லை. இன்றைக்குள்ள குழந்தைகள் 100 மடங்கு சேட்டப் பண்ணுறாங்க. இல்லை இன்றைக்கி வீடு அமைப்பு எல்லாமே மாறிடுச்சு. அந்த மனப்பக்குவம், அந்த பொறுமை யாருக்கும் இல்லை. ஒரு வாரம் 10 நாள்லாம் இப்போ போய் சொந்தக்காரங்க வீட்டில் தங்குற குழந்தைங்களே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லோரும் எந்நேரமும் எப்போதும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு பயிற்சியிலே இருக்காங்க. இப்போ சுதாமூர்த்தி இந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கே இருந்துடுறாங்க. 2 நாள் அப்படின்னு நினச்சி போன இடத்துல ஒரு வாரத்துக்கு மேலே அங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுது. அண்டு அன்றைக்கி ஒருத்தர் உடைகளை இன்னொருத்தர் அணிஞ்சிக்கிறதோ சாப்பிட்றதோ, ஒரு குழந்தைன்றது ஊரே பார்த்துக்கிடுவாங்க. ஒரு ஆப்பிரிக்க பழமொழி இருக்குது, டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டுன்னு சொல்லிட்டு. ஒரு கிராமமே சேர்ந்ததாக ஒரு குழந்தைய வளர்க்க முடியும்ட்டு. இப்போ குழந்தைன்றது எல்லாருக்கும் குழந்தை தான். அந்த மாதிரி ஒரு ஐடியலான காலம் அது.
அப்போ இவங்க ஒரு வாரம் கழித்து இங்கே திரும்ப வந்த உடனே பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வாரம் அந்த மாதிரி நைட்டு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அன்றைக்கி நைட்டு வந்து எழுப்பி பேசும்போது அவங்க அழுகுறாங்க. பாட்டி எதை நினச்சி அழுகுறாங்க அப்படின்னா, இவங்க இந்த வாரம் இங்கே இல்லாமல் போனதுனால அந்த மேகசீனில் அந்த இதழில் அந்த வார கதையை படித்து சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மேகசீனை திறந்து அந்த படத்தை பார்க்குறாங்க. அந்த 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 வார கதைக்கு வரையப்பட்ட அந்த படத்தை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த எழுத்துக்கள் மேலே கையை வச்சு தடவி தடவி பார்க்குறாங்க. ஏதாவது புரிஞ்சிடாதா அப்படின்ற மாதிரி. நம்ம ரூபாத்தாளில் கண் தெரியாதவங்க பார்க்கறதுக்காக ஒரு அடையாளம் விட்டுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க அந்த அந்த எழுத்துக்களை தொட்டு தடவி தனக்கு எதுவும் புரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. அப்போ அந்த 12 வயசு பொண்ணுக்கிட்ட அன்றைக்கி நைட்டு அவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்களோட அம்மா இறந்துட்டாங்கன்னும், அவங்க அப்பா இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, இவங்களை படிக்க வைக்கணுன்னோ இல்லை இவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணுன்னோ அவர் நினைக்கவே இல்லை. அந்த காலத்தில் இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே 62 வயசில் 12 வயசு பொண்ணுக்கு பாட்டியாக இருக்காங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளவு விரைவாக அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அதை சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அழுகுறாங்க. ஆனால் இவங்க சின்ன பொண்ணுன்றதுனால அதை ரொம்ப கிண்டலாகவே எடுத்துக்கிறாங்க. அவங்க லைக் அந்த பாட்டி அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் எழுத படிக்க பழக போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் அதை மிஸ் பண்ணது அப்படின்றது இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது காசு பணமெல்லாம் தாண்டி கல்வியறிவு இல்லை அப்படின்றது அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய குறையாகப்படுது. அவங்க நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனால் ஊருக்குள்ளே போய் இன்னொருத்தட்ட படிக்க சொல்லி கேட்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப அவமானகரமாக இருந்திருக்கு. அதனாலே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீ எழுத படிக்க சொல்லி கொடுன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு முதல்ல அதை கிண்டல் பண்ணாலும் மறுநாளில் இருந்து எழுத படிக்க சொல்லி தர்றாங்க. அந்த வருஷத்தோட தசராக்குள்ளே அதை கற்றுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது அவங்களோட இதாக இருக்குது, ஆம்பிஷனாக இருக்குது அதை படிக்க ஆரம்பிக்கும்போது. ஸோ அவங்க ரொம்ப வேகமாகவே எழுத படிக்க கற்றுக்குறாங்க பாட்டியம்மா. இந்த சுதாமூர்த்தி இவங்க திரும்ப தசராக்கு அங்கே வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காசி யாத்திரா அப்படின்ற அந்த தொடர்கதை இப்போ புத்தகமாக வெளிவந்துருச்சு, அதை வாங்கிட்டு வர்றாங்க பாட்டியை கொடுக்கறதுக்கு. பாட்டி இவங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்காங்க, துணி வாங்கி வச்சுருக்காங்க. இவங்க அந்த பொண்ணு அங்கே வந்த உடனே பாட்டி அந்த துணியை அவங்க கையில் கொடுத்துட்டு இந்த பொண்ணோட காலில் விழுந்துடுறாங்க. இந்த பொண்ணு அதிர்ச்சி ஆகிடுறாங்க. வழக்கமாக சின்ன வயசு உள்ளவங்க தான் பெரியவங்க காலில் விழணும், அது டீச்சரோ பாட்டியோ தாத்தாவோ இல்லை பெற்றவங்களோ இல்லை பெரிய வயதான உறவினர்களோ. இங்கே இப்படி மாற்றி நடந்தோன்னு அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்புறம் அந்த பாட்டி சொல்கிறாங்க, நம்ம மரபில் சொல்லியிருக்கு, டீச்சர் எவ்வளோ வயசு வித்தியாசமாக இருந்தாலும் அந்த இது பார்க்காம கௌரவம் பார்க்காம அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு, நீ தானே என்னோடய டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்களுக்கு அந்த புத்தகத்தை கிஃப்டாக கொடுக்குறாங்க. அவங்க உடனே திறந்து அதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் புரிஞ்சுக்கிட்டாங்க, உடனே அவ்வளோ தேறிட்டாங்க. தொடர்ந்து நாவல்களை அன்னைக்கு வெளியான கதைகள் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அவங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனக்டோட் இதை முடிக்கிறாங்க. இந்த பார்ட் 2 இங்கிலீஷுக்கான செகண்ட் செமஸ்டர் சிலபஸ்லேயே இந்த ஸ்க்ரைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்குது, கிறிஸ்டின் ஹண்டர் எழுதுனது. அதில் ஒரு 13 வயசு பையன் அவங்க ஏரியாவில் உள்ள எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுறதாக அந்த கதை இருக்குது. அந்த கதையும் இந்த கதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ரியல் ஸ்டோரி, சுதாமூர்த்தியோடது ஆட்டோபயோகிராஃபிக்கல். அது ஒரு ஸ்டோரி தான், குட் பி ஆட்டோபயோகிராஃபிக்கல், அதுவும் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்டோரியாக இருக்கலாம். ஸோ இதை கம்பேர் பண்ணிக்கலாம். இந்தியாவில் 60s இந்தியா எப்படி இருந்திருக்கு, 70s அமெரிக்காவில் அங்கே இருந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி பண்ணிக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எந்தளவுக்கு உதவியாக இருக்குன்றது ரெண்டாவது. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு கம்பேரிசனுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.